ஏன் மாற்ற வேண்டும் என்று பலமுறை உங்களிடையே நான் சொல்லியிருக்கின்றேன். கடந்த காலத்து அனுபவத்தை படிப்படியாக கொள்ளாத ஏதோ யாருமே எந்த இயக்கமும் முன்னேறிய சரித்திரம் கிடையாது, நாடும் கிடையாது. அந்த அடிப்படையில் தான் பழைய காலத்தினுடைய வரலாறை நாம் படிப்படியாக கொள்ள வேண்டும். தொடர் மனவரனாமல் இந்த சங்கத்திற்கு இந்த அணிக்கும் ஆற்றிய பங்கை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அதை இருக்கின்றதான் எதிர்காலத்திலே அணியினுடைய ஒற்றுமை அணியினுடைய பங்கு விளைவிக்காமல் இருக்கக்கூடிய சூழலை உருவாகும். அதற்காக தான் பணி ஓய்வு பாராட்டு விழா என்பதை நடத்துகின்றோம். தொடர் மனவரனாமல் ஆரம்ப காலத்திலே இப்பொழுது இருக்கின்ற டிஜிட்டல் மன காலம் கிடையாது. அந்த காலத்திலே உடனடியாக வேறு சங்க இரவெல்லாம் கண்மணித்து ரோடை விலக்கிக் கொண்டிருந்தோம். வீட்டில் ரோடை விலக்கிக் கொண்டிருந்த நேரத்திலே எந்த சூழ்நிலை எந்த நேரத்திலும் அந்த பணியை தொடர்ந்து தொய்வில்லாமல் செய்வார். அதே நேரத்தில் பதவி அவருக்கு கொடுத்தாலும் சரி, பதவி கொடுக்கவில்லை என்றால் அதை பற்றி கவலைப்பட மாட்டார். பதவி கேட்டாலும் இல்லை என்றாலும் அடுத்த கடமை அவருடைய பணியை தொடங்கி விடுவார். அதே நேரத்தில் தொடர்ந்து வந்த பதவியும் வேண்டாம் என்று கூறிய ஒரு தொடர்ந்து நீங்கள் ஆவணி கூட்டு சிக்கன லட்சிய கூட்டு சிக்கன நாணய சங்கத்தை தெரிந்திருப்பீர்கள். அந்த நேரத்தில் அவர் தேடி ஒரு டேரக்டர் போஸ்ட் கொடுத்தாங்க. அந்த டேரக்டர் கணக்கிடத்துக்கு அது என்றார். அதே தான் கருணாமூர்த்தி போனார். இந்த கருணாமூர்த்தி அந்த பேர் எப்படிப்பட்ட நிலைமை இருந்தது, அந்த வந்த பதவியும் சொல்றார். அதே நேரத்தில் எந்த அணியில் இருந்தாலும் சரி அந்த அணிக்கு விசுவாசமாக இருந்தார். இப்ப அந்த அணியை சேர்ந்தவர்களே மற்றவர்கள் திட்டினார், எந்த சொல்லி முடிவு கொடுத்தது கிடையாது. எந்த அணியில் அந்த அணியில் இருக்கிறார், அந்த அணியுடைய தலைவர் திட்டுகிறார், அந்த அணியை திட்டுகிறார் என்றால் அவர் எந்த சூழ்நிலையும் முடிவு கொடுத்ததே கிடையாது. அந்த அளவுக்கு அந்த அணியும் போயிட்டு அந்த அணியுடைய தோட்டத்தில் போயிட்டு நான் இங்க என்ன நிலைமை, நம்ம ஆளுநர் கூட சேர்ந்து திட்டிட்டு வந்துருக்கிறோம். இந்த சூழ்நிலை தொடரணும். அவரை பற்றி அவருக்கு பணி ஓய்வு